அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியில் வரக்கூடிய 6th யூனிட்டில் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃபஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரியஸ் அண்ட் த ஃபஸ்ட் லைன் ஆஃப் ஃபால்மர் சீரியஸ். இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லைமன் ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரியஸுக்கும் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ஃபால்மர் சீரியஸுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ கேட்டிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரியஸுக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கான கால்குலேஷன் என்ன, செகண்ட் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ஃபால்மர் சீரியஸுக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னு பார்த்து நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைமன் சீரியஸ் mu equal to r into 1 divided by 1 square minus 1 divided by ni square அப்படின்னு சொல்கிறோம். ni அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல்ஸ், வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸ். ni அப்படிங்கிறது நமக்கு niயோட வேல்யூ 2, 3, 4, ரெண்டாவது மூணாவது நான்காவது எனர்ஜி லெவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு நமக்கு ஜம்ப் ஆகிறதுனால, எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகிறதுனால நமக்கு லைமன் சீரியஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஃப்ரீக்வன்சி மியூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை ni ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரியஸ், ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் லைமன் சீரியஸ் அப்படின்னா என்னென்னு எடுத்துக்க போகிறோம், மியூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 டிவைட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இதுவே செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரியஸ்னு கேட்டால் 3 எடுத்துக்கணும், தேர்ட் லைன் அப்படின்னு நம்ம 4 எடுத்துக்கணும், ப்ளஸ் எக்ஸெட்ரா இதே போல் போயிட்டுருக்கும். இப்போ நமக்கு கேட்டது ஃபஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரியஸாக, அதனால் என்னையோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 டிவைட் பை 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான், மைனஸ் 1 டிவைட் பை 2 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 4. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மியூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 இன்ட்டு 4 நமக்கு 4 மைனஸ் 1 டிவைட் பை 4 இருக்கும். அப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஆர். ஃபஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரியஸுக்கான ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3/4 ஆர் கிடச்சிருக்கு. தென் இதே போல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ஃபால்மர் சீரியஸ் பார்க்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 டிவைட் பை 2 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை ni ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே niயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஃபால்மர் சீரியஸை பொறுத்தவரை நமக்கு 3, 4, 5 இந்த எனர்ஜி லெவல்ஸ்லேருந்து செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய சீரியஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையோட வேல்யூ மட்டும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் ஆஃப் ஃபால்மர் சீரியஸில் மியூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 டிவைட் பை 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 ஆயிரும், மைனஸ் 1 டிவைட் பை 3 ஸ்கொயர். என்னையோட வேல்யூ 3லேருந்து ஜம்ப் ஆனால் நம்ம ஃபஸ்ட் லைன் அப்படின்னு எடுத்துக்கணும், 4லேருந்து ஜம்ப் ஆனால் செகண்ட் லைன் எடுத்துக்க போகிறோம், 5லேருந்து ஜம்ப் ஆனால் தேர்ட் லைன் ஆஃப் ஃபால்மர் சீரியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட் லைன் ஆஃப் ஃபால்மர் சீரியஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 டிவைட் பை 3 ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மியூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1 டிவைட் பை 4 மைனஸ் 1/3 ஸ்கொயரோட வேல்யூ 1/9. ஸோ தென் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மியூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, 9 மைனஸ் 4 டிவைட் பை 36. ஸோ 9 மைனஸ் 4ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும். டிவைடட் பை நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் 36 அப்படியே இருக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் 5 டிவைட் பை 36 இன்ட்டு ஆர். ஸோ இது ரெண்டுக்கான ரேஷியோ ஃபஸ்ட்டு லைமன் டு ஃபஸ்ட்டு ஃபால்மர் சீரியஸ் எல் மியூ டிவைட் பை பியூ மியூ ஈக்குவல் டு 3/4. லைமன் சீரியஸுக்கான ஃப்ரீக்வன்சி 3/4 ஆர் டிவைட் பை ஃபால்மர் சீரியஸுக்கான ஃப்ரீக்வன்சி 5 டிவைட் பை 36 ஆர் கேன்சல் ஆயிரும். ஸோ 3/4 டினாமினேட்டர் இருக்கிறது நியூமினேட்டர் எடுத்து போகும், அப்படியே இன்வர்ஸாக மாறிடும், 36 டிவைட் பை 5. அப்போ நமக்கு 4யும் 36யும் நம்ம கேன்சல் பண்ணால் 9 இருக்கும். 9 இன்ட்டு 3 வந்து 27 டிவைட் பை 5. இதுதான் நமக்கான ஆன்சர். தேங்க்யூ டு ஆல்.